வணக்கம் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வணக்கம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமோ கோல்டு 2017 மாடல். இந்த வண்டி சுமோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னா கியர் ராடோட ப்ளே தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் ராடு ப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் பின் வரும். செலக்டரில் கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே இருக்கும். கம்பெனிலேருந்து வரும்போது அந்த செலக்டரோட லிவர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா புது பொருள் மாட்டும்போது ஓட தேய்மானம் ஆக என்ன ஆகும்னா அந்த கியர் ராடோட ப்ளே அதிகமாகும். அந்த கம்ப்ளைண்ட் தான் நான் இப்போ இதில் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமோ விக்டாவோட கியர் ராடு செலக்டர் அசம்பிள் தான் நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். கியர் பாக்ஸை டிஸ்மேண்டிங் பண்ணி அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல எவ்வளோ ப்ளே ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கியர் பாக்ஸை இப்போ நான் டவுன் பண்ணிட்டேன். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமோ விக்டாவோட செலக்டர் ராடு. இந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெக்டாங்குலராக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த வண்டியில் இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ நான் இதை பிரிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செலக்டர் பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம். இதோட ஸ்பைரல் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே தான். இந்த ப்ளேனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கியர் லிவர் ப்ளே இருக்குது. இந்த கியர் பாக்ஸை இப்போ டிஸ்மேண்டிங் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவுசிங் போல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு ரியர் சைடு எதுவுமே நீங்கள் பிரிக்க தேவையில்ல. ஃப்ரண்ட் சைடை நீங்கள் எல்லாமே கழட்டிக்கலாம். இந்த செலக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டென்ஷன்ஸோட போல்டை நான் கழட்டுறேன். இந்த போல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரிங் பால் வச்சு இந்த செலக்டர் இந்த இடத்துல வரும். இதோட போல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸோட ஐட்லர் கியரோட ஷாஃப்டோட போல்ட் இங்கே ஒன்று இருக்கும். இந்த போல்ட்டையும் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரெண்டு போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹவுசிங்கை லூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டோட ஹவுசிங் மட்டும் தனியாக வந்துடும். ஸ்னாப் ரிங் எதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹவுசிங் போல்ட் எல்லாமே நான் லூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஹவுசிங் மட்டும் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டிங் பண்ணுறது, 4th கியர் பண்ணுறது, 3rd கியர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் ஆஃப் பீஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாகிடும். இப்போ இந்த செலக்டர் தான் இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த செலக்டரோட எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பைரல் பின் இருக்குது. இந்த ஸ்பைரல் பின்னை நான் தட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட செலக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணனா ரியரில் ஆயில் சீல் ரிமூவ் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் வரும். அந்த வாஷர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டாக கீழே வந்துடும். இப்போ நான் செலக்டரை வெளியே ஏற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது செலக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பால்ஸ் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் செலக்டரை நான் ஃபிட் பண்ணுறேன். செலக்டரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டென்ஷன் போல்டு வரும். இப்போ கரெக்டாக சீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பைரல் பின் நான் அடிக்கிறேன். ஏன்னா இதோட வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. இப்போ உள்ள திருப்பி பால்ஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சீட்டிங் வாஷர் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சீல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் சீலாக வரும். ஆனால் அதையே நான் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ உள்ள சீட்டிங் வாஷர் ஆச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் தான். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் சீலாக வரும். ஆயில் சீலை நான் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஹவுசிங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும். அப்படி நியூட்ரல் பொசிஷனில் இந்த செலக்டரை நீங்கள் வைக்கணும்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு பார்த்துங்க. இந்த பொசிஷனில் நான் கொஞ்சம் தள்ளி டைட்டாக பிடிச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஈஸியாக செட் ஆகும். இப்போ இதோட செலக்டர் வச்சுட்டா இப்போ நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹவுசிங் வந்து சீட்டிங் வந்து ஃப்ரீயாக போனால் ஹேமரில் அடிக்கக்கூடாது. ஃப்ரீயாக ஃபிட் ஆகணும். அப்போ தான் அதோட செட்டிங் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹவுசிங் ஃபிட் பண்ண உடனே இதோட கியர் ராடு ப்ளே பாருங்கள். சுத்தமாக இல்லை. இந்த மேலே இருக்கிற இந்த பெட்டில் தான் லைட்டாக புஷ்ஷோட ப்ளே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சும்மா கோல்டில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் லிவரோட ப்ளே ஒர்க்கு தான். இந்த கியர் லிவரோட பழைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இந்த செலக்டரோட ராடுனால தான் இதில் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுதான் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.